ஆஹ் இப்போ வந்து நான் சொல்ல போறது என்னன்னா, தொலை உணர்வு எவ்வாறு உங்கள் மனதின் உயர்ந்த சக்திகளை விடுவிக்கிறது அப்படிங்கிறத. இதுல என்னன்னா, சிந்திக்க முடிந்தவனுக்கு மட்டும்தான் எண்ணங்கள் வந்து சொந்தமா இருக்கு. எப்பவுமே நம்ம சிந்தனைக்கும் எண்ணங்கள் நம்ம சிந்திக்கிறத வச்சுதான் நம்மளோட எண்ணங்கள் வந்து இருக்கும். எண்ணங்களை வச்சுதான் நம்ம செயல்கள் இருக்கும். இப்ப எப்பவுமே நம்ம நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அதனோட வெளிப்பாடு செயல்கள் எல்லாமே ரொம்ப அழகானதா இருக்கும். நமக்கு இது எப்படின்னா, ஒரு ஒரு பொண்ணு இருந்தா அவளோட கனவுல வந்து அவளோட கணவரை வந்து யாரோ வந்து துப்பாக்கியால சுட்டது மாதிரி அவ கனவு கண்டுட்டுறா. அதை பார்த்து அவ ரொம்ப பயந்துட்டு உடனே போய் அந்த அவகிட்ட இருந்து ஒரு புக் எடுத்து அதை படிச்சு பாக்குறா. அடிக்கடி அவ எடுத்து படிக்கிற புக்கு. அதை பார்க்கும்போது அதுல கொடுத்துருந்துச்சு, நீ வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீ உன்னோட உள்ளத்தை வந்து நீ தெய்வீக ஒரு பிரார்த்தனையில வந்து ஈடுபடுத்திக்கோ, ஐக்கியப்படுத்திக்கோ உன்னைய. அது வந்து